ரத சப்தமி ஜனவரி 25 ரத சப்தமி வருது. ரத சப்தமியோட முக்கியமான அன்றைக்கி பிராதானியமாக சூரிய பகவானை ஆராதிக்கிறது தான் அன்றைக்கி எடுத்திருக்கு. ஒரு விஷயம் உண்மைதான், சூரிய பகவானை ஆராதிக்கக்கூடிய விசேஷமாக ஆராதிக்கக்கூடிய நாட்கள் வருஷத்தில் ஒரு சில வர்த்தான் செய்கின்றது. ரதசப்தமி மாத்திரம் கிடையாது, அது ரதசப்தமியும் ஒன்று. நண்பர்களே, ஒரு விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணுன்னாவே, நம்ம சனாத்தன இந்து வைதிக தர்மத்தில் ஒவ்வொரு தேவதாமூர்த்தி உத்தேசித்தும் சில விசேஷ நாட்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. வருஷம் முழுக்க இல்லையா? அநேகமாக எல்லா தேவதாமூர்த்திகளும் பிராதானியமாக வச்சுண்டு விசேஷ நாட்களை வர்த்தான் செய்கின்றது. அதில் சூரிய பகவானை மையமாக வைத்து ஆராதிக்கக்கூடிய விசேஷமாக ஆராதிக்கக்கூடிய நாட்கள் ஒரு சில உண்டு, ஒன்று மாத்திரம் இல்லை. அந்த பட்டியலில் ரதசப்தமி ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கின்றது. இந்த வருஷம் 2026 வருஷம் ஜனவரி 25 ரதசப்தமி அன்று எல்லோரும் அவர்களுக்கு தெரிந்த சூரிய பகவானை உத்தேசித்த ஸ்லோகங்களை சொல்லலாம், ஆதித்ய உதவியும் சொல்லலாம். யஜுர்வேத பாடம் இருக்கிறவா அருண பிரஷ்னம் இருக்கு இல்லையா, சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாளே, அந்த சூரிய நமஸ்கார பாராயணம் கிட்டத்தட்ட 133 பஞ்சாதிகள், அதை பாராயணம் பண்ணலாம். அப்படி ஒரு வேளை அந்த பகுதி பாடமாகலைன்னா வைதிகால வச்சு இந்த அருண பிரஷ்னத்தை ஆற்றுல பாராயணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். சிரவணத்துக்கு முக்கியம். இன்னொன்று ரதசப்தமி பற்றி நம்ம கேள்விப்படுறோம். சூரியனுக்கு அது ஜெயந்தி என்றும் கொண்டாடுகின்றார்கள். மொத்தத்தில் இந்த ரதசப்தமி உத்தேசித்து சாயா சம்யா சமேத ஸ்ரீ சூரியநாராயண சுவாமியை நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிப்போம். உலகத்தில் எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாராயண